இங்க ஒருத்தங்களோட முகத்துல ஒரு மாதிரி மார்க்கா இருக்கும். அதனால சின்ன வயசுல இருந்தே நீ ரொம்ப அசிங்கமா இருக்க அப்படின்ட்டு எல்லாரும் சொல்லியே இவங்களை வந்து ரொம்ப டிமோட்டிவேட் பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்கு கல்யாணமும் ஆகல, குழந்தையும் இல்லை. அதனால ஒரு ஆசிரமத்துக்கு போயிட்டு நல்லா அழகா இருக்க குழந்தையா பார்த்து தத்தெடுத்துட்டு வந்துருவாங்க. அந்த குழந்தைய ரொம்ப பார்த்து கவனமா எல்லாமே செய்வாங்க. இப்ப எல்லாருமே வந்து தண்ணியில தான் குளிப்பாங்க, ஆனா அந்த பொண்ணு வந்துட்டு பாலில் தான் குளிக்க வைப்பாங்க. அந்த மாதிரி முகம் எப்பவுமே இளமையா இருக்கணும் அப்படின்றதுக்காக டெய்லி வந்து சீக்கிரமாவே தூங்க வச்சிருவாங்க. ஒரு நாளைக்கு நீ 10 மணி நேரமாச்சு தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வச்சிருப்பாங்களா. இப்ப எல்லாரோட அம்மாவும் வந்துட்டு சீக்கிரமா எழுப்பி விடும்போது இந்த பொண்ணோட அம்மா மட்டும் ரொம்ப நேரம் தூங்க வைக்கிறது இந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இப்போ இந்த பொண்ணு நல்லாவே கொஞ்சம் வளர்ந்துருவாளா. அதுக்கப்புறமா இப்போ இந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு பணக்காரர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு சொல்வா. அப்போதான் அவங்க அம்மாவோட உண்மையான முகமே வெளியே வருது. என்ன அப்படின்னா, ஒரு மந்திர மாத்திரை மாதிரி இருக்கும். அந்த மாத்திரையை வந்து நீயும் போட்டுக்கணும் நானும் போட்டுக்கணும்னு சொல்லுவாங்க. எதனால இந்த மாத்திரை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா, இப்போ இந்த அம்மாவோட ஆத்மா வந்து அந்த பொண்ணுக்குள்ள போயிடும். அந்த பொண்ணோட ஆத்மா அந்த அம்மாக்குள்ள வந்துடும். அதாவது இவளோட உடம்புல அவங்க அம்மா வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்போ சின்ன வயசுல இருந்தே அவங்க அம்மாக்கு எந்த ஒரு சந்தோஷமும் கிடையாது. நீ ரொம்ப அசிங்கமா இருக்கனே சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கல்யாணமும் ஆனது கிடையாது. அதனாலே ஒரு அழகா இருக்க பொண்ணா பார்த்து தத்தெடுத்துட்டு வந்திருப்பாங்க. அந்த பொண்ணு சின்ன வயசுல இருந்தே பார்த்து ரொம்ப அழகா வளர்த்திருப்பாங்க. இப்ப அந்த மாத்திரை போட்டு இந்த பொண்ணோட உடம்புக்குள்ள அவங்க போயிடுவாங்க. இந்த பொண்ணு வாழ வேண்டிய வாழ்க்கையெல்லாம் அவங்க வாழலாம் அப்படின்றதுதான் பிளானே. அந்த பொண்ணு வேற என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்களை எப்படியாச்சும் பழி வாங்கணும், அதனால இப்போ வந்து கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இப்போதைக்கு மாத்திரையை போட்டுப்பா. அவங்க அம்மாக்கும் பயங்கர சந்தோஷமா தான் இருக்கு. இப்ப அடுத்த நாள் வந்து அந்த பொண்ணு லவ் பண்ணிட்டு இருந்தார்ல, அவர் வந்து அந்த பொண்ணை பாக்கிறதுக்காக வந்திருப்பாரு. இப்ப அவங்க அம்மா உடம்புல தான் அந்த பொண்ணு இருக்கா. ஆனா அவரை பார்த்து எதுவும் சொல்லவும் முடியல. அவர் வந்து இந்த பொண்ணுக்காக நிறைய காசுலாம் எடுத்துட்டு வந்திருப்பாரு. இப்போ இந்த பொண்ணோட உடம்புல இருக்கிறது அவங்க அம்மா தானே. காசை பார்த்த உடனே அப்படியே பேய் மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவருக்கு ஒரே டவுட்டா இருக்கு, நம்ம லவ் பண்ண பொண்ணு இப்பெல்லாம் பண்ண மாட்டாளே அப்படின்ட்டு அவரும் வந்து யோசனையிலேயே தான் பார்த்துட்டு இருப்பாரு. இப்போ அவங்க அம்மாவோட முகத்தை பார்த்துருப்பாரா, இந்த பார்வை வந்து ஏதோ என்கிட்ட சொல்ல வர மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மனசும் மாறும். ஒரு வாரத்துல இப்போ கல்யாணமும் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. இப்போ அவங்க அம்மா வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. உன் வாழ்க்கையை நான் வாழ போறேன் அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியா தான் இருப்பாங்க. ரொம்ப பொறுமையாவே அங்க நடக்கிற எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருப்பா. இப்போ இந்த மாத்திரை ஒன்றும் பெர்மனன்ட் கிடையாது. 7 நாள் மட்டும்தான் அதோட எஃபெக்ட் இருக்கும். 7 நாள்ல வந்து 2 பேரும் பழையபடி மாறிடுவாங்க. ஆனா இது வந்து அவங்க அம்மாக்கு தெரியாது, அந்த பொண்ணுக்கு தெரியும். அதனால வந்து இன்னைக்கு தான் 7வது நாள், கரெக்டா கல்யாணம் ஆக போது. அவரும் வந்து அந்த வெயில் தொங்கிட்டு இருக்கோம்ல, அதை வந்து இப்படி தூக்குவாரு. தூக்குன உடனே இவங்களோட பழைய ரூபத்துக்கு அவங்க மாறிடுவாங்களா. எல்லாரும் முன்னாடியே இவங்க எப்படிப்பட்ட ஆளா அப்படின்றது தெரிஞ்சிரும்.